நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுகவில் இருக்கிற பல சீனியர்கள் கட்சி தலைமை மேல ஏதோ ஒரு விதத்துல அதிருப்தியில இருக்க கட்சி தலைமை அவங்களோட வருத்தங்களுக்கு காது கொடுக்க தயாரா இல்லையா? அதிமுகவுல சூப்பர் சீனியர்களா இருக்கிற பல தலைவர்கள் தங்களோட எதிர்காலம் என்னங்கிறது தெரியாம கட்சி தலைமையால புறக்கணிக்கப்படுறதா நினைக்கிறாங்களாம். முன்னாள் சபாநாயகர் தனபால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்க அவரை கட்சியிலிருந்து பெருசா கண்டுக்கலையாம். ஜெயலலிதா காலத்துல கோலோச்சின வளர்மதி வர்ற தேர்தலுக்கு 1000 விளக்கு மயிலாப்பூர்ல போட்டியிட விருப்ப மனு கொடுக்க முதல்வர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில அவரை எதிர்த்து நிக்க சொல்லுதான் அதிமுக தலைமை. 2026ல அதிமுக ஆட்சி அமைச்சா அதுல அமைச்சராகும் வாய்ப்புள்ள வளர்மதி கொளத்தூர்ல தோல்வியை சந்திச்சா தன்னோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்களாம். அதே மாதிரி டிசம்பர் மாசம் நடந்த கடைசி பொதுக்குழுவுக்கு சக்கர நாற்காலியில வந்தாரு கட்சியோட அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன். அவரோட உடல்நலத்த காரணம் காட்டி அவருக்கு பதிலா தற்காலிக அவைத்தலைவரா KP முனுசாமி செயல்படுவார்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. அந்த பொதுக்குழுவையும் முனுசாமி தான் நடத்தினாரு. பொதுக்குழுவுக்கு தமிழ்மகன் உசேன் வந்தோம், அவரை வச்சு அந்த பொதுக்குழுவை நடத்தி இருக்கலாம், அடுத்ததா முனுசாமியை தேர்ந்தெடுத்திருக்கலாம்னு தமிழ்மகன் உசேன் தரப்புக்கும் வருத்தம்னு சொல்றவங்க ஏற்கனவே அவைத்தலைவர் பதவியை கேட்டுக்கிட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தன்னை தற்காலிக அவைத்தலைவரா கூட எடப்பாடி தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற கடும் வருத்தத்துல இருக்கிறதாவும் சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.